Asia Cup 2025 match number 2 India vs UAE. India toss win பண்ணி bowling choose பண்ணாங்க. First bat பண்ண UAE ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இந்தியன் bowlers கையில தான். ஷிவம் துபே 3 wicket, குல்தீப் யாதவ் 4 wicket, பும்ரா 1 wicket, வருண் சக்கரவர்த்தி 1 wicket, அக்சர் பட்டேல் 1 wicketன்னு 57 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம். நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த இந்தியன் டீம் அபிஷேக் சர்மா 6ஓட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேட்டிங்கோட சூரியகுமார் யாதவ் 6ஓட ஃபினிஷ் பண்ணி இந்தியா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஏஷியா கப் 2025 மேட்ச் நம்பர் 6 இந்தியா vs பாகிஸ்தான். டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா பவுலிங் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். பாகிஸ்தான் சார்பா அதிக விட்ட ரன்னா ஃபர்கான் 40 ரன்னும் ஷஹீன் அஃப்ரிடி 33 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியன் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 3 விக்கெட், அக்சர் பட்டேல் 2 விக்கெட், பும்ரா 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்னு 9 விக்கெட் போக 131 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க இந்தியன் டீம். நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த இந்தியா சுப்மன் கில் முதல்ல அவுட் ஆனாலும் அபிஷேக் சர்மா 31 ரன், திலக் வர்மா 31 ரன், சூரியகுமார் யாதவ் 47 ரன்னு இந்தியா ஈஸியா அந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு பவுலிங்ல சைம் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஏஷியா கப் 2025 மேட்ச் நம்பர் 12 இந்தியா vs ஓமன். இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் சுப்மன் கில் ஆல்டி அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா 35 ரன், சஞ்சு சாம்சன் 56 ரன், அக்சர் பட்டேல் 26 ரன், திலக் வர்மா 29 ரன்னு 188 ரன் டார்கெட் வச்சிருந்தாங்க. ஓமன் பவுலிங்ல ஃபைசல் ஷா நல்ல எக்கானமியோட 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த ஓமன் டாப் 3 சூப்பரா பேட்டிங் பண்ணாலும் லோ 1 ஸ்ட்ரைக் ரேட்டால அவங்க அந்த மேட்சை தோத்துருப்பாங்க. இந்தியன் பவுலிங்ல ஹர்திக் பாண்டியா, அஸ்தீப் சிங், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 1 விக்கெட் இதை எடுத்திருப்பாங்க. இந்தியா அந்த மேட்சை 21 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. ஏஷியா கப் 2025 மேட்ச் நம்பர் 14 இந்தியா vs பாகிஸ்தான். இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் ஃபர்ஹான் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஃபக்கர் ஜமான் ஏர்லி அவுட் ஆயிட்டாரு. மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணி 171 ரன் டார்கெட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பேட் பண்ண வந்த இந்தியா சூப்பரான ஓப்பனிங். அபிஷேக் சர்மா 74 ரன், கில் 47 ரன், திலக் வர்மா 30 ரன், 172 ரன் ஈஸியா அடிச்சு இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஏஷியா கப் 2025 மேட்ச் நம்பர் 16 இந்தியா vs பங்களாதேஷ். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் குட் ஓப்பனிங் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா 75 ரன், கில் 29 ரன்னு அடிச்சாங்க. அடுத்தது அந்த ஹர்திக் பாண்டியா 38 ரன் அடிக்க பங்களாதேஷோட குட் பவுலிங்கால 162 ரன் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த பங்களாதேஷ் ஹசன் 69 ரன் அடிக்க வேற யாரும் ஒழுங்கா பேட்டிங் பண்ணாத காரணத்தால பங்களாதேஷ் அந்த மேட்சை தோத்துட்டாங்க. ஏஷியா கப் 2025 மேட்ச் நம்பர் 18 இந்தியா vs ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த இந்தியா சுப்மன் கில் ஏர்லி அவுட் ஆனாலும் அபிஷேக் சர்மா 61 ரன் அடிச்சிருப்பாரு. அடுத்தது அந்த திலக் வர்மா 49 ரன், சாம்சன் 39 ரன் அடிக்க ஸ்கோர் 202 போயிடும். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா பேட்டிங் குசன் மண்டீஸ் ஏர்லி அவுட் ஆனாலும் பதும்னி சங்கா சூப்பரா ஆடி 107 ரன் அடிச்சிருப்பாரு. குசல் பெரேராவும் 58 ரன் அடிக்க மேட்ச் டை ஆயிடும். சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 2 ரன்னுக்கு 2 விக்கெட் அஸ்தீப் சிங் எடுத்திருப்பாரு. அடுத்ததா பேட்டிங் பண்ண வந்த இந்தியா மொத பால்லையே ஸ்கை 3 ரன் அடிச்சு இந்தியா மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஏஷியா கப் 2025 ஃபைனல் இந்தியா vs பாகிஸ்தான். இந்தியா டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஹானும் ஃபக்கர் ஜமானும் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்த சைம் ஹாரிஸும் ஏர்லி அவுட் ஆக டீமே கொலாப்ஸ் ஆயிடும். இந்தியா சார்பாக குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. டோட்டலா 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பாகிஸ்தான். அடுத்த பேட்டிங் பண்ண வந்த இந்தியா அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஏர்லி அவுட் ஆனாலும் திலக் வர்மா, சாம்சன், துபேவோட நல்ல பேட்டிங்கால இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் பவுலிங்ல அஷ்ரஃப் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நவ் இந்தியா ஆர் தி சாம்பியன்ஸ். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.